வேணா வேணான்னு சொன்னோம். கேட்டியா? அம்மா செஞ்ச உதவியால தங்கதுரை வெளியில வந்துட்டாரு. இதுக்கு மேல 2 பேருமா சேர்ந்து கடகடன்னு காலேஜ் கட்டுற வேலையை ஆரம்பிச்சிருவோம். இதுக்கு பின்னால உன் முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுப்பேன்? இதுக்கு மேலேயாவது ஒழுங்காரு. உன் கண் எதிரிலேயே நான் தங்கதுரை காலேஜை கட்டி காட்டுறேன் பாரு. இந்த அவமானத்திலேருந்து எப்ப மீண்டு வருவ கௌரி? மீண்டு வரத்துக்கு 1 வாரம் ஆகுமா இல்ல 1 வருஷம் ஆகுமா? தர்மத்தை திரும்பவும் சூது கபனத்தை நினைச்சா எனக்கே வருத்தமா தான் இருக்கு. நானும் உங்க ரூட்டுக்கே வரேன். நானும் ஆடை கட்டாத ஊர்ல ஆடை கட்டாம தான் இருக்கணும். நான் அழகா புடவை கட்டிட்டு வந்தது என்னோட தப்புதான். நானும் உங்களை போல பொல்லாதவளா போட்டு கொடுக்கறவளா மாறிடுறேன். நாளைக்கு நிறைஞ்ச அமாவாசை. நாளையில இருந்து போட்டு கொடுக்கற வேலைய ஆரம்பிச்சிடட்டா? என்ன என்ன போட்டு கொடுப்ப? எதை போட்டு கொடுப்ப? உங்க மகன் கிட்ட நீலாவதி கழுத்துல அவளா தாலி கட்டிக்கல, உங்க அம்மா தான் கட்டிக்க சொன்னாங்கங்கறத. அந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி காஞ்சனா சப்கான்ட்ராக்டா இருந்தத. அந்த வகையில பார்த்தா நீலாவதி செத்ததுக்கு நீங்க தான் காரணங்கிறத. இது எல்லாத்துக்கும் மேல நம்ம கூட இருக்கிறவரு அவரோட அப்பாங்கிறத. பெத்தவர் யாருன்னு பெத்தவதான் பிறந்த குழந்தைக்கு சொல்லணும். அத ஏன் உங்க அம்மா இத்தனை வயசுக்கு பின்னாடி கூட சொல்லலன்னு கேட்டா உங்க மகன் உங்களை சும்மா விடுவாரா? நான் உங்க பாதைக்கு வந்தா என்ன ஆகும்னு இப்ப தெரியுதா? அத்த, ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க தாய் மட்டும்தான், தாரமா மாற முடியாது. ஆனா என்னால அவருக்கு தாயாவும் மாற முடியும், தாரமாவும் இருக்க முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களால வெறும் தாலாட்டு மட்டும்தான் பாட முடியும். ஆனா நான் தாலாட்ட பாடிட்டு கூடவே தலையண மந்திரத்தையும் பாடிடுவேன். பரவாயில்லையா? தலையண மந்திரத்துக்கு இருக்கிற சக்திக்கு நான் தனியால விளக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அது எப்பேற்பட்ட அம்மாவா இருந்தாலும் பிரிச்சிடும். வேணும்னா ஒரு டெமோ ட்ரை பண்ணலாமா? வீடு என் பேர்ல இருக்க விஷயம் மறந்து போச்சா உனக்கு? இந்த சொத்துக்கு நிஜமான சொந்தக்காரி பாண்டியம்மாவை நான் துரத்துனது ஞாபகம் இல்லையா உனக்கு? ஆமா, அதே மாதிரி நானும் போய் தான் ஆகணும். மறந்துட்டேன். இந்த வீடு உனக்கு சொந்தமான வீடு இல்ல. போறேன். வழி இல்ல திலகா. நான் உன்னை விட்டு போறேன். குழந்தைய நல்லா பாத்துக்கோ. ஐயோ அம்மா, ஒரு வார்த்தைக்காக இந்த வீடு என் பேர்ல இருக்குன்னு சொன்னனே தவிர உன்னை துரத்துறதுக்காக இல்ல. நீங்க தாராளமா இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தா நானும் உன் கூட சேர்ந்து என் மகன் நீலாவதிய கொன்னதுக்கு சமம்டா. நீ கொலை செஞ்சதை மறந்துட்டு உன் கையால தினம் தினம் ரத்த சோறு சாப்பிட சொல்றியா? மானம் கெட்டவனே, உன்ன மகனே இல்லன்னு தலைமுழுகிட்ட பின்னாடி எவனோ ஒருத்த வீட்டுல குளிச்சா தூங்குனா எனக்கு என்னடா பேரு? நான் போறேம்மா. அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருந்தா நாம திரும்ப பார்க்கலாம். நில்லுங்க அத்தை.
நீலாவதிக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும். நான் மட்டும் ரத்த சொத்து திங்கணுமா? நானும் உங்க கூடவே வந்துடுறேன். மிருகத்தோட கூட வாழ்ந்துடலாம், ஆனா இந்த மாதிரி ஈன பிறவி கூட வாழவே முடியாது. அப்பா இல்லாம, அம்மா இல்லாம, பொண்டாட்டி இல்லாம, புள்ள இல்லாம வெறும் சொத்தோட அனாதையா வாழ்ந்து அனாதையாவே செத்துப்போ. ஏய், அவசரத்துல ஆவேசமா முடிவெடுத்து அவங்க கூட போனேன்னு வெச்சுக்கோ, நீ பிச்சை தான் எடுப்ப. பிச்சை எடுத்து வாழ்ந்தாலும் பெருமையா வாழ்வேன். அதுக்காக உன் பாவப்பட்ட பணத்துல பணக்காரியா இருக்க நான் விரும்பல. வாங்க அத்தை போலாம். ஏய் திலகா, நான் சொல்றத கேளு. உன் கழுத்துல தாலியை கட்டி உனக்கு பெருமை சேர்த்த வேண்டாம். ஓ, இந்த தாலிக்கு இப்படி எல்லாம் வேற பெருமை இருக்கா? அத்தை, இந்த குழந்தை பிடிங்க. பிடிங்க அத்தை. உன்னை மனுஷனாவே மதிக்காதப்போ எதுக்கு நான் புருஷனா மதிக்கணும்? தேவையில்லாத இந்த பாரத்தை இல்ல, இந்த அவமானத்தை நான் சுமக்க விரும்பல. காஞ்சனா இல்ல, இனிமே நீ எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கோ. அத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. வாங்க அத்தை போலாம். காஞ்சனா இல்ல, இனிமே நீ எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கோ. ஆம்பளை பிள்ளைன்னு ஆசாசையா வளர்த்து பாவி மகன் என் பொண்ணை இப்படி கொன்னுட்டானே, என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டானே. இவெல்லாம் நல்லா இருப்பானா? போக மாட்டேன். வாழ்ந்தாலும் உங்க கூட தான், செத்தாலும் உங்க கூட தான். இவ ஒருத்தி. இங்க பாரு, உங்க அப்பா ஆதரவு உனக்கு இப்ப இல்லாம போச்சு. மறுப்பு சொல்லாம அண்ணக்கோடி வீட்டுக்கு போ. குழந்தைய நல்லா வளர்த்துடு. ரொம்ப முக்கியம், உங்க அப்பா அம்மாவை பார்த்து நீ மன்னிப்பு கேளு. அதுக்கு அவசியமே இல்ல.